மனதை ஒருவன் வைத்திருக்கும் நிலையை பொறுத்து அவன் அடையும் மகிழ்ச்சி இருக்கிறது. அனைவரையும் நம்புவது ஆபத்தான விஷயமாகும். ஆனால் ஒருவரையும் நம்பாமல் இருப்பது மிகவும் ஆபத்தான விஷயமாகும். ஒரு மனிதனின் குணம் ஒரு மரத்தை போலவும் அவனுடைய புகழ் அதன் நிழல் போலவும் கருதினால் நிழல் என்பது நாம் நினைப்பது, மரமே உண்மையான விஷயம். ரோஜா செடிகளில் முட்கள் இருக்கிறது என்று குறை சொல்லிக் கொண்டிருக்கலாம், அல்லது முட்செடிகளில் ரோஜாக்கள் இருக்கிறது என்று மகிழ்ச்சி அடையலாம். நீங்கள் ஒருவரின் குணத்தை சோதித்து பார்க்க வேண்டுமானால் அவரிடம் அதிகாரத்தை கொடுத்து பாருங்கள். சேமிப்பை அலட்சியப்படுத்துகிறவன் தன் வாழ்வில் ஒரு நாளும் வளமையை கொண்டு வர முடியாது. எதிரிகளை அழிக்க சிறந்த வழி அவர்களை நண்பர்களாக்குவதுதான். ஒருவரின் வாழ்க்கையில் சிறந்த பகுதியானது அவரது நட்பை கொண்டிருக்கும். நட்புதான் உன் பலவீனம் என்றால் உன்னை விட சிறந்த பலசாலி இந்த உலகில் யாரும் இல்லை. கடவுள் நம் பக்கம் இருக்கிறாரா என்று எனக்கு அக்கறை இல்லை. கடவுளின் பக்கத்தில் நான் இருக்க வேண்டும் என்பதே எனது மிகப்பெரிய அக்கறை. ஏனென்றால் கடவுள் எப்போதும் சரியானவர். இவ்வுலகத்தில் அனைவருக்கும் பிடித்த விஷயம் பாராட்டுதான். புகழை வேண்டினால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை வேண்டாதீர்கள். இறுதியில் மிஞ்சுவது வருடங்களின் எண்ணிக்கை அல்ல, அதில் வாழ்ந்த வாழ்க்கை மட்டுமே. வாழ்க்கை கடினமானது, அதே நேரத்தில் மிகவும் அழகானது. கண்டிப்பை விட எப்போதுமே அன்பே சிறந்த முடிவை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் கதை கருவூலத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க. நன்றி, வணக்கம்.